எழுப்பி கட்டுகிறவர், எதிரியின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்மை வழி நடத்தி வரும் நல்ல மெய்ப்பன், கால்கள் இடராமல் பாதுகாக்கும் நல்ல நண்பன். அவர் தோள்களின் மீது சாய்கிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவு இல்லை. ஹல்லேலூயா. நிறைவானவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். அன்றைக்கு யாக்கோபுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு பிள்ளையாயிருக்கிறார், அந்த வம்சத்தில் வருகிறவராயிருக்கிறார். நாம அந்த வம்சத்துல வராவிட்டாலும் ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய ஜாதியாரை ரட்சித்து இங்கே அவருடைய சீஷன் ரத்தம் சிந்தி ரட்சிப்பை மீட்டு நமக்கு கொடுத்து நம்மை இன்றைக்கு துதிக்கும் ஜாதியாக, துதியை ஏறெடுக்கும் ஜாதியாக, விடுதலையோடு ஆராதிக்கும் ஜன கூட்டமாக ஏற்படுத்தி இருக்கிறார்னா அவர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் எகிப்து, மறுபடியும் சிறையிருப்புக்கு திரும்பும் போது இரட்சகர் ரட்சித்து மீட்டு எடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலை கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு 2வது தடவை இன்னைக்கு வருது. நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் இருக்கிறது, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எரேமியா 30வது அதிகாரத்துல உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீடு வாசலை ஏற்படுத்தி தரும் தெய்வம், நிலையான நகரத்திலே நம்மை நாட்டி நம்மை கட்டுகிற தெய்வம், ரெஹபோத்தை தருகிறவர், சமாதானத்தின் நீரூற்றுகளை தருகிறவர். அவருடைய கை குறுகி போவதில்லை, அவருடைய வார்த்தை மாறாது. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு செய்ய போகிற சகல உபகாரத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல போகிறோம். நன்றி என்று சொல்வோமா? நன்றி அப்பா, நன்றி. இந்த ஆராதனை நன்றியோடு நாங்கள் துவங்குகிறோம், நன்றியோடு துவங்குகிறோம், நன்றியோடு துவங்குகிறோம். எதிர்காலத்துல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனை நாங்கள் நன்றியோடு தொழுது கொள்கிறோம், நன்றியோடு தொழுது கொள்கிறோம். இடம் மாறி போனாலும், திசை மாறி போனாலும் எங்களை மறுபடியும் கொண்டு வந்து நேர்வழியிலே நடக்க செய்யும் தேவனுக்கு நன்றி என்று சொல்லி இந்த ஆராதனை துவங்குகிறோம். இந்த ஆராதனை துவங்குகிறோம். எங்களை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லி நினைவு கூர்ந்து இந்த ஆராதனை துவங்குகிறோம். இயேசுவின் நாமத்திலே இவை அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கம்மியா இருக்கே சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். யார் யாரெல்லாம் கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு பலவீனத்தோடு வந்திருக்கீங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிற தேவன். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எழுந்து நிற்கக்கூடியவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போமா? அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிற தேவன். வேற எந்த காரியத்திலும் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிலே பிரியப்படுகிற தேவன். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? அவருடைய நாமம் மேலான நாமம்னு சொல்லுவோமா? அதிசயமான நாமம்னு சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிற நாமம்னு சொல்லுங்க. அவர் நாமம் மாத்திரம்தான் மேலான நாமம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு நிகரான நாமம் ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட நாமம் என்ன நாமம்? இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு என்னும் நாமம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு என்னும் நாமம். அந்த நாமம் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒன்றும் அணுகாது, நமக்கு ஒரு தீங்கும் நடக்காது. ஆமென். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
ஆமென். அவர் சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது ஒரு ஆபத்து நமக்கு நடக்காது. அவருடைய மகிமை நமக்கு பின்பாக இருந்து காக்கும்போது ஒரு கெடுதலும் நேரிடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நன்றி சொல்லுவோமா? இம்மட்டும் நீங்களும் நானும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை மாத்திரம்தான். கைகளை உயர்த்தி, அப்பா நான் ஜீவனோடு இருக்கிறது உம்முடைய கிருபை மாத்திரம்தான் சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடு வந்திருக்கிறோம், புகழ்ச்சியோடு வந்திருக்கிறோம், அவரை துதிக்க வந்திருக்கிறோம். பாடலாமா? சந்தோஷத்தோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு விடுதலையோடு கைகளை தட்டி பாடலாமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா
பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. அவர் செய்த நன்மைகள் ஏராளமானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும். அவர் யாருக்காவது நன்மை செய்யலன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைக்கான காரியங்களை செய்திருக்கிறார். எண்ண முடியாத அற்புதங்களை செய்திருக்கிறார். 1 2 இல்லை, எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் உமக்கு நான் நன்றி செலுத்துகிற ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிற தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி, எங்களை ஏந்தினதற்காக நன்றி, எங்களை சுமந்ததற்காக நன்றி, எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி. எங்களை மறவாத தேவன், எங்களை அனுதினமும் கண்ணின் மணி போல காக்கிற தேவன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உங்களை என்னையும் இம்மட்டும் கண்ணின் மணி போல காத்து வழிநடத்தி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா. எங்களை அழைத்த தேவன், எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா. அப்பா ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னிருக்கிறீர் ராஜா. எங்களை நீர் என்னை அழைத்தும் இருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டும் இருக்கிற தேவன். ஆமேன். தெரிந்து கொண்ட ஜனம் மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அழைத்து மாத்திரம் அல்ல, அதில் செலக்ட் பண்ணியிருக்கிறார் நம்மளை. ஆமேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லியிருக்கிறார்ல. நம்ம மேலே கையை வச்சு சொல்லுங்க, அப்பா நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவள் ராஜா. உம்முடைய கரம் எனக்கு இருக்கும்போது நான் கொஞ்சமும் பயப்பட போறதில்லைன்னு சொல்லுங்க. அவருடைய கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டா போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய கரத்தை பிடிச்சுக்கலாமா? அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? பயங்கரமான கரம், பெரிய காரியங்களை செய்கிற கரம், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற கரம். ஆமேன். அவரை கரத்தை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்லும் போது கொஞ்சமும் நம்மளுடைய வழியில் பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது, திகில் இருக்காது. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன், அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார்ல. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே நம்மளை அழைத்த தேவன், நம்மளை உருவாக்கின தேவன், நாமும் தரித்த தேவன். அவருக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யணுன்றது தெரியும். தாமதித்தாலும் நிச்சயமாய் அது நடக்கும். பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது அது ஜீவ விருட்ச போல இருக்கும்ல. எத்தனை பேர் எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த ஜீவ விருட்சத்தை நீங்களும் நானும் அதை புசிக்க போறோம், அதை அனுபவிக்க போறோம். ஆமேன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். பாடலாமா? உணர்ந்து பாடுங்க. என்னை அழைத்த தேவன், அப்பா நான் உங்களை கூப்பிடல ராஜா, நீர் என்னை தேடி வந்து என்னை அழைத்திருக்கிறீர். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும்போது நான் பயப்பட போறதில்லை. அவருடைய கரம் அப்படிப்பட்ட கரம். பிடிச்சுக்கலாமா அவருடைய கரத்தை? பாடலாமா? என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இந்த பாதையையும் தாண்டிடுவே,
பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, இன்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவே, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வே, என்னை அழைத்தவரே, இன்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, இன்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இந்த பாதையிலும் நான் நடப்பேன், இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, இந்த பாதையையும் நான் நடப்பேன், இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. கைகளை வைத்து சொல்லுவோமா? உங்க கரம் இருக்க பயமில்லையே. இன்னும் ஒரு முறை, உங்க கரம் இருக்க பயமில்லையே. இன்னும் ஒரு முறை கூட, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவருடைய கரம் இருக்கும்போது நமக்கு பயம் இருக்காது, திகில் இருக்காது, கலக்கம் இருக்காது. ஆமென். அவர் நம்மை நடத்துகிற தேவன், இம்மட்டும் நடத்தின தேவன், இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவருக்கு நிகரான தேவன் ஒருவரும் கிடையாது. மேலே வானத்திலும் சரி, கீழே பூமியிலும் சரி, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நிகரில்லா தேவன் அவர், இணையில்லாத இனிமையுமானவர் அவர். உங்களுக்கும் எனக்கும் அவர் நிகரில்லா தேவன். அவர் இரக்கம் செய்கிற தேவன். எத்தனையோ முறை நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார்ல. அவரை விட்டு விலகி போயிருக்கோம், தூரமா போயிருக்கோம், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை முடிசூட்டினார். அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை இழுத்து கொண்ட தேவன், அவருடைய அன்பினாலே நம்மளை இழுத்து கொண்ட தேவன். அவருடைய இரக்கம் பெருசு, அவருடைய அன்பு பெருசு, அவருடைய கிருபை பெருசு, அவருடைய தயவு பெரியது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவு இவை நான்கும் பெரியது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு வேதத்துல. அவருடைய அன்பு, நம் மீது வைத்த அன்பு பெரிதான அன்பு. எப்படிப்பட்ட அன்பு இல்லை? மனுஷங்க நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த ஜீவனை கொடுக்க முடியுமா? சொல்லுவாங்க, உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். ஆனா ஒரு காலம் செய்ய மாட்டாங்க. சூழ்நிலை நிமித்தமாக மாறக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் எதையும் எதிர்பார்க்காம அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார்ல, அந்த இரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார்ல, அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல யாருக்கும் நிகரில்லாத தேவன். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வசனத்தை நிறைவேற்றுகிற தேவன், பொய்யுரையா தேவன். பாடலாமா? நிகரே இல்லா தேவன் நீர், இணை இல்லாத இனிமையும் நீர்.
நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்ய நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, எங்கள் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ, குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே, வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே, மரண கூறினை ஒடுத்தி எழும்பிய யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் நீ உடையவரே, மரண கூறினை ஒடுத்தி எழும்பிய யூதராஜ சிங்கமே, பாதாளத்தின் இரவு கோலினை கைகளில் உடையவரே, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனவும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன், ஆயுள் முழுவதும் நான் உயர்த்திடுவேன் ராஜா, எல்லா புகழும் கனத்திற்கும் காத்திருப்பீர் ஒருவர் தான் ராஜா, அப்பா நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் ஒருவர் தான் ராஜா, அப்பா எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த தேவன் ராஜா,
இந்த நாள் வரைக்கும் அப்பா நான் உண்மை மாத்திரம் தான் துதிப்பேன்னு சொல்லுங்க. அப்பா என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உண்மை மாத்திரம் தான் துதிப்பேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அப்பா நான் உண்மை மாத்திரம் தான் நான் துதிப்பேன் ராஜா. ஆண்டவரே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை தகப்பனே. அப்பா எல்லா துதி கன மகிமைகள் அனைத்திற்கும் பாத்திரத்தில் ஒருவர் தான் ராஜா. அப்பா நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. நம்மளுடைய ஆயுசு முழுவதும் அவரை தான் உயர்த்தணும், அவரை தான் துதிக்கணும். நம்மளை அற்புதமாய் உருவாக்கின தேவன் பூக்களை காட்டிலும் மரங்களை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும் நாம விசேஷித்தவர்கள் அல்ல, குருவியை பார்க்கிலும் நம்மளை விசேஷித்தவர்கள் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. உங்களையும் என்னையும் அழகா படைத்திருக்கிற தேவன். ஒருவேளை இந்த உலகம் வேற மாதிரி பார்க்கலாம், ஆனால் அவருக்கு முன்பாக எல்லாரும் அழகான மனிதர்கள் தான். அவருக்கே எல்லா கனமும் புகழும் துதியும் உரியது. அப்பா நீர் பெருகணும், நாங்க சிறுகணும் ராஜா. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உள்ள சர்வ வல்லமை உள்ள யூதராஜ சிங்கம். அல்லேலூயா. ஆமென். துதி வேலை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஆனால் அதுக்குள்ள மணி ஆயிடுச்சு. ஓகே. சங்கீதங்களின் புத்தகம் 27வது சங்கீதத்தை எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரத்தை நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். தங்கை ஆர்த்தி முன்பாக வந்து இந்த சங்கீதத்திற்கு உதவி செய்யும்படி நாம் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனம் ஆர்த்தியும் ஒரு வசனம் நாமமாக மாறி மாறி வாசிக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தரு காத்திரு, அவர் உறுதியத்தை இஷ்டப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக நான் ஆங்கில ஆராதனையிலே வேறொரு செய்தியையும் தமிழ் ஆராதனையிலே வேறு ஒரு செய்தியும் தான் பகிர்ந்து கொள்வேன். ஆனால் இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே நான் பகிர்ந்து கொண்ட செய்தி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததுனால தமிழ் ஆராதனையிலும் அதே செய்தியை நான் உங்களுடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு, நமக்கு சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். டைம்
அண்ட் டிவைன் இன்டர்வென்ஷன். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பகுதிகளிலே எப்படி தேவனுடைய அந்த நேரம், காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம், அதற்கு பிறகு தேவனுடைய அந்த செயல் நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது, ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, மோர் தேன் கோஇன்சிடென்ஸ், இயல்பாக நடைபெறுவதை காட்டிலும் வித்தியாசமாக நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களில் தேவன் இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ சில மனிதர்கள் விதி என்ற அந்த ஒரு முறைமையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். விதினா எப்படின்னாக்கா, என்ன நடந்தாலும் அது நியமிக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையில், அதை மாற்ற முடியாது. த தியரி ஆஃப் ஃபேட் ஆர் டெஸ்டினி, அதை நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த சர்ச்சில் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கணுன்றது விதிக்கப்பட்டிருந்தால் அதை மாற்ற முடியாது. இப்போ இதை கொஞ்சம் இந்த 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 ஐடியாலஜியை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு ஐடியாலஜி. ஏன்னா வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் அது எனக்கு நியமிக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது, அதை நான் மாற்ற முடியாது என்ற ஒரு முறையை, வாழ்வு முறையை நான் பின்பற்றினேன் என்று சொன்னால், என்னென்ன நடக்குதோ அதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் மாறும் என்று நம்ம வாழ்க்கையிலே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்கின்ற அந்த ஒரு முறையை பின்பற்றி போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, நான் திருடுறது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, வேற வழியே இல்லை, அதனால தான் நான் திருடினேன், எனக்கு விதிக்கப்பட்டதை நான் மாற்ற முடியாது. ஒரு கொலை செய்யணும்னு நினச்சிப்பான், இந்த கொலையை நான் செஞ்சது ஏன் தப்பு கிடையாது, எனக்கு அது விதிக்கப்பட்டது, அதனால நான் வந்து இப்படி செஞ்சுட்டேன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை பற்றி என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அண்டசராசிரத்தின் அதிபதி, வார்த்தையான மாம்சமான வார்த்தை, இரட்சகர், மீட்பர், தேவகுமாரன், மனுஷகுமாரன், அவரை காட்டி கொடுக்கிற ஒரு ரோல், டிஃபிகல்ட்டான ரோல், ரொம்ப கஷ்டமான ரோல். அந்த ரோலுக்கு யார் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அது பரிதபிப்புக்குரிய ஒரு ரோல் தான், அது எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த யூதாஸை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் என்னத்துக்கு ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டார், பாவம். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப பாவம், ரொம்ப டிஃபிகல்ட் அவனோட ரோல். அதற்கு பிறகு அவன் வந்து ஆண்டவருக்கு முன்னாலேயே அவன் போய் தற்கொலை பண்ணி செத்துடுறான். 3.5 வருஷம் ஆண்டவரோட ஊழியம் செஞ்சு கூட இருந்து எவ்வளோ அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து, பணப்பையை கையிலே வைத்து கொண்டிருந்த அவன் ஏற்கனவே திருடனாக இருந்தான் என்று பைபிள் சொல்லுது. அதற்கு பிறகு அவன் அந்த பணத்தாசையில் அந்த 30 வெள்ளி காசு, யாரோ ஒருத்தர் இயேசுவை காட்டி கொடுத்ததுன்னு ஆகணும். அந்த ரோல், somebody had to play that role. ஆனால் அவனுக்கு ஒரு விமோச்சனம் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருந்தது. பேதுருவை போல மனம் கசந்து அழுதி மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அது கேட்டிருந்தா வாழ்விலே ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்து வாழ வைத்திருப்பார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு முன்னால் ஏசப்பா சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அவன் போய் அந்த 30 வெள்ளி காசையும் தேவாலயத்தில் எரிந்து விட்டு அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஸோ விதி தியரி படி நம்ம பார்த்தோம்னாக்கா, வாழ்க்கையில் தேவனே வேண்டாம், கடவுளே வேண்டாம், எந்த நன்னெறியும் வேண்டாம், நல்ல குணம் வேண்டாம். நான் நல்லது செஞ்சால் அதுவும் விதி தான், நான் கெட்டது செஞ்சால் அதுவும் விதி தான். இல்லை, நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். We realize, we know, we understand there is a God. ஒரு கடவுள் இருக்கிறாரு, நமக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி குறுக்கெடுக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு ஏன் கடவுளை பார்த்ததுனாலே நீங்களும் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம்? கடவுளை பார்த்ததுனால தான் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் இங்கே இருக்க முடியுமா? நீங்களும் யாரும் பார்க்கவே இல்லை, ஒரு நாளும் பார்க்கல. ஆனால் நம் வாழ்விலே அவர் இருக்கிறார் என்பதை நீங்களோ நானோ மறுக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகள், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும்.
பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய தெய்வ செயல்கள் இருக்கிறது. அது லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னாக்கா அது வந்து ஒரு 20-30க்கு மேலே லிஸ்ட்டு போகுது. நான் குறிப்பாக இன்றைக்கு ஒரு 5 குறிப்பை மாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அதை மாத்திரம் நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது, எப்படி தெய்வ செயல் வருகிறது, இன்டர்வென்ஷன் ஆஃப் காட் எப்படி வருகிறது, அதன் விளைவாக என்னென்ன நடக்கிறது அப்படின்னு. எஸ்தர் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்தர் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரி எஸ்தர் வாசிங்க. எஸ்தர் புத்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். சத்தமா வாசிங்க சிஸ்டர். மைக்கில் வாசிங்க சிஸ்டர். தொடர்ந்து திருப்பி வாசிங்க ப்ளீஸ். 50 முழம் உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அர்போனா என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த பேர் உங்களுக்கு பைபிளில் தெரியும்னு தெரியல, எவ்வளோ பேர் அது முதல் முறையாக கேட்குறீங்கன்னு தெரியல. அர்போனா என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அந்த அர்போனா கரெக்டாக அந்த டைமில் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறான். நடராத்திரி அங்கே இருக்கிறான். அவன் ஒரு குறிப்பை ராஜாவிடத்திலே சொல்லுகிறான். யாரை பற்றி தெரியுமா? மொர்தெகாயை பற்றி. மொர்தெகாயை தூக்கிலிடும்படி ஆமான் பல தந்திரங்களை செய்து அன்று இரவு எப்படியாகிலும் ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கி, அவன் ஏற்கனவே அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஆயத்தம் பண்ணி இருந்த 50 முழ தூக்கு மரத்திலே இந்த மொர்தெகாயை கொண்டு போய் தூக்கிலிட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட நல்லம்பிக்கையோடு கூட அவன் தன்னுடைய சொந்தக்காரர்கிட்டெல்லாம் சொல்லி மனைவியால் இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டு அவன் போரான்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே சீன் அப்படியே மாறுது. சீன் மாறுது. ராணி தன்னுடைய பிராணனுக்காகவும் தன்னுடைய ஜனங்களின் பிராணனுக்காகவும் ராஜா கிட்ட விண்ணப்பம் பண்ணி உண்மையை சொன்ன போது ராஜா கோபம் அடைந்து திகில் அடைந்து அந்த பந்தியை விட்டு எழுந்து ஓடுகிறார் வெளியில. இவனுடைய நிலைமை அப்படியே மாறுகிறது. அவன் இந்த ராஜஸ்திரி உட்கார்ந்திருந்த சீட்டு மேல துக்கத்தோட அப்படியே கிடக்கிறான். ராஜா திரும்பி வந்து பார்க்கும்போது ராஜஸ்திரி உட்கார்ந்திருந்த அந்த சீட்டில் அவன் படுத்து கிடக்கிறான். அப்போ ராஜா கேட்குறாரு, நீ ராணியை பலவந்தம் பண்ணுறதுக்கு நினச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய முகத்தை மூடி போடுகிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, கரெக்டாக அந்த அர்போனா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ராஜாவே, இந்த நல்ல மனிதனை தூக்கிலிடும்படிக்கு ஹாமான் செய்த அந்த தூக்கு மரம் 50 முழ தூக்கு மரம் அவனுடைய வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ராஜா சொன்னாரு, அந்த மரத்துல அந்த ஆமானை, துஷ்ட ஆமானை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல அந்த மனிதன் அங்கே இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மொர்தெகாய்க்கு உயர்வை மட்டுமல்ல, ஆமானுக்கு ஒரு முடிவையும் கட்டுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அர்போனாக்கள் தேவை. ஏற்ற காலத்திலே நமக்காக ஒரு வார்த்தை பரிந்து சொல்லுகிற, ஏற்ற காலத்திலே நம்மை அப்படி ஒரு கை கொடுத்து அடுத்த நிலைக்கு தூக்குகிற, ஏற்ற காலத்திலே நம்மை பற்றி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கு வந்து நின்று நம்முடைய சூழ்நிலையை மாற்றும்படி ஒரே ஒரு வரியை உச்சரிக்கக்கூடிய, நம்முடைய பெயரை மற்றவர்களிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு அர்போனா நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே தேவை. நான் இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது அப்படி ஒரு சின்ன ஒரு உதவி செய்தவர்கள், ஒரு ஆலோசனை சொன்னவங்க, துக்கத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் போது ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கும் போது, ஏய் என்ன எண்ணம் அது, அதை விடு, கடவுள் இருக்கிறாரு, நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு, ஸ்ட்ராங் ஆயிரு, நான் கூட இருக்கேன்னு சொன்னவங்க, அவங்க ஞாபகம் வந்தா அப்படியே மனசில் ஆண்டவர்கிட்ட அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அவருடைய பேரை நான் சொல்ல முடியும், சூழ்நிலைகளை சொல்ல முடியும். ஒரு சின்ன விஷயத்தில் என்ன ஊக்குவித்தவர்கள். மோர் தேன் கோஇன்சிடென்ட் இன்சிடென்ட்ஸ், இயல்பாக நடக்காம நடந்து முடிந்த காரியங்கள் நிறைய சொல்ல முடியும். உங்களுக்கு அதெல்லாம் கேட்கணுன்னா தனியாக ஒரு நாள் என் கூட வந்து உட்காருங்க, நான் தனியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அருமையான தெய்வஜனமே,
உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அர்போனாக்கள் தேவை. அப்படிப்பட்ட அர்போனாக்களை கர்த்தரால் எழுப்ப முடியும். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு உயர்வை கொடுக்கும்படிக்கு, எனக்கு ஒரு செழிப்பை கொடுக்கும்படிக்கு, எனக்கு ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எப்படி வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கக்கூடிய அர்போனாக்கள் என் வாழ்க்கையில் தேவை. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பாக ஆண்டவர் அதன் காலத்தை அதன் காரியங்களை எழுப்புவார். இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாம் இருக்கீங்க, ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் வேலை செய்கிறவங்க இருக்கீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஹைக் வரணும், இந்த ப்ரொமோஷன் வரணும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கவங்க உங்கள் மேலே எப்படி என்னெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கலாமல் எல்லாம் தப்பு கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஹைக்கு கொடுக்காம, உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்காம உங்களை அமுத்தணும்னு பிரயாசப்படுகிறதை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இன்றைக்கி அதுதான் ஐடி கம்பெனியில், நிறைய ஐடி கம்பெனி தான் நடக்குது. அந்த அந்த ஒருவேளை அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மாதம் வரைக்கும் பாராட்டுவாங்க, நல்ல வேலை செய்கிற உன்ன மாதிரி ஆளே இல்லைன்னு ஊக்குவிப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க மனசில்? அப்பா பரவாயில்ல, நல்ல ஹைக் வரப்போகுது, நல்ல ஒரு 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 நமக்கு ப்ரமோஷன் வரப்போகுது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஜனவரியிலேருந்து அப்படியே சீன் மாறிடும். சின்ன சின்ன தப்பையும் பெருசுப்படுத்துவாங்க. நீங்கள் ஒரு லீவ் எடுத்தால் அது ஒரு குற்றமாக சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணு, இதுக்கு இப்படி போடு, இப்படி பண்ணு, விளக்கு நீ சொல்லு இதுக்கு அப்படின்னு. இது சின்ன சின்ன தப்பெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் உனக்கு ஹைக்கு கிடையாது, உனக்கு ப்ரமோஷன் கிடையாது. என்னன்னு கேட்டால் பாரு, இந்த மாதிரிலாம் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது. இதுதான் உலகம், இதுதான் மனுஷர். எப்படியெல்லாம் நம்மளை மட்டுப்படுத்துவாங்களோ படுத்த ட்ரை பண்ணுவாங்க, குட்டு போட்டு கீழே அப்படியே படுக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட உலகம் தான் இது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கு, உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தில் ஒரு உயர்வை கொடுப்பதற்கு கர்த்தர் அர்போனாக்களை எழுப்ப முடியும். அல்லேலூயா. அவர்களுடைய வார்த்தை அங்கே எடுப்படும். அந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும், ஒரு நன்மை வரும். அர்போனாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படி என் வாழ்க்கையில் என் பெயரை பரிந்துரைக்க ஒருவர் அவங்க வேணும். ஆண்டவரே, எனக்கு at every circumstance, at every moment I need somebody to recommend my name. என்னுடைய பெயரை பரிந்துரைப்பதற்கு இப்படிப்பட்ட அர்போனாக்களை என் வாழ்க்கையில் எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய விளைவாக வருகிற ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா, ஆமென். ரைட். அடுத்தது ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனத்தில் இன்னொரு சமயமும் தெய்வ செயலும் எப்படி நேரிடுகிறது என்று நான் பார்க்க முடிகிறது. இந்த கதை நமக்கு நல்லா தெரியும், அதனால் நான் கதைக்கு விளக்க நான் போகவில்லை. அந்த வார்த்தையை வைத்து மாத்திரம் நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 41 verse 9. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளுடைய தலைவனையும் தலையாரிகள் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்களுக்கு சொப்பனத்தின் பலனை சொன்னான். அதனுடைய விளைவின்படி நான் விடுதலை ஆக்கப்பட்டேன், ஆனால் அவனோ தூக்கிலிடப்பட்டான். இந்த ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, அந்த இடத்துல அந்த பானபாத்திரக்காரனுடைய விடுதலைக்காக அங்கே யோசேப்பு சொன்ன அந்த சொப்பனத்தினுடைய அந்த விடிவு, அதனுடைய விளைவாக என்ன நடந்தது? அப்போ ராஜாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட கனவை பற்றி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ இந்த கனவனுடைய வியாக்கியானத்தை விளக்கத்தை நீ சொல்லாவிட்டால் எல்லாரையும் அந்த சொல்லி கொண்டிருந்தவங்க அந்த அந்த ராஜாவுக்கு வந்து மேஜிஷியன்ஸ் இருப்பாங்க, கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சன்னதம் சொல்லுகிறவர்கள், அந்த அந்த மந்திரக்காரர்கள் எல்லாத்தையும் பார்த்து சொன்னான், நீ எனக்கு இந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லனா உன் தலையை வெட்டிடுவேன். அப்போ தான் யாருக்கு ஞாபகம் வருகிறது? இந்த பானபாத்திரக்காரனுடைய
மனசில் இந்த எண்ணம் வரும், ஐயோ என் வாழ்க்கையில் ஒருத்தன் சொன்னானே, சொல்லித்தானே விடுதலை வாங்கினேன், அதுக்கு பிறகு என்னுடைய என்னுடைய இடத்துல நான் மீண்டும் உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறேனே, ஐயோ அவர் சொன்னாரே, அவரை மறந்துட்டேனே அப்படின்னு இப்போ தான் யோசிக்கிறான். அவன் சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. த டைம் அண்ட் ஸ்பேஸ், த டைம் அண்ட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். அது வரைக்கும் மறந்துட்டார் அவர், ஞாபகம் வைக்கல. நன்மை பெறுகிற மக்கள் நன்றி இல்லாமல் போகிறது இயல்பு தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டிருக்க ஒரு காரியம்தான். நன்மை பெறுகிற அத்தனை பேரும் நன்றியாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய உயிருக்கே ஒரு 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 விடுதலை கிடைத்தது, உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பை கிடைத்த அவ்வளோ பெரிய நன்மையை நினைத்த அவன் போய் ராஜா கிட்ட உடனே சொல்லியிருக்கணும், ராஜா இந்த மாதிரி அங்கே கனவு விளக்கம் சொல்கிற ஒருத்தர் இருக்கார், எபிரே பிள்ளையாண்டான் இருக்கார், கொஞ்சம் அவரை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் இவன் சுத்தமாக மறந்துட்டான். அவங்களுக்கு நன்மை வரும்போது நன்மை செய்தவர்களை மறப்பது ரொம்ப இயல்பு தான், அருமையான தேவஜனமே. ஆனால் இங்கே அந்த கரெக்டான நேரத்தில் அந்த ஞாபகம் வருது பார்த்தீங்களா, யோசேப்பினுடைய ஞாபகம். உடனே ராஜா சொல்கிறார், அவனை கூட்டிட்டு வந்த உடனே ராஜா சொல்கிற கனவுக்கெல்லாம் விளக்கத்தை, அர்த்தத்தை யோசேப்பு சொன்னபோது யோசேப்பை அவர் உயர்த்தி தனக்கு அடுத்ததாக அந்த எகிப்து தேசத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. சரியான நேரம், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். ஒரு உயர்வுக்கு, ஒரு விடுதலைக்கு, ஒரு சுகத்துக்கு, ஒரு பலத்துக்கு, ஒரு ஜீவனுக்கு, ஒரு நன்மைக்கு, ஒரு நிறைவுக்கு சரியான வார்த்தை சரியான நேரத்தில் சொல்லக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார்கள். இந்த இடத்துல அது யாருன்னா அந்த பானபாத்திரக்காரன். அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பானபாத்திரக்காரர்கள் அவசியம், அவசியம், அவசியம். உங்ககிட்ட நன்மை பெற்றவர்கள், மற்றவர்களிடத்தில் உங்களை போய் நன்மையாய் சொல்லக்கூடிய பானபாத்திரக்காரர்கள் அவசியம். உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் உங்களை பற்றி ஏற்ற காலத்தில் ஏற்ற இடத்துல நன்மையாய் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பானபாத்திரக்காரர்கள் நம் வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, அவளுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவளுக்காக ஜெபிக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையில இருந்தவர்களுக்காக ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும், அவளுக்காக அவளை ஆசீர்வதிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நம்ம வாசிப்போம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. சாமுவேலுக்கு முன்னாலேயா ராஜாக்கள் பின்னாலேயா, நாளாகமத்துக்கு முன்னாலேயா பின்னாலேயா? சிலர் இதை தெரியலனா திருப்ப மாட்டாங்க. ஏன்னா முன்னால் திருப்பி பின்னால் திருப்பி 4 பேர் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு. இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். சாமுவேலுக்கும் நாளாகமத்துக்கும் நடுவில் தான் ராஜா இருந்திருக்கிறார், எப்பொழுதுமே இருந்திருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார். 2வது ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஓகே, சீரியா ராஜாவாகிய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், ஓகே, பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன், அப்புறம் மகா பராக்கிரமசாலி. அதனால தான் அவன் குஷ்டம் பெற்றிருந்தாலும், அது அந்த காலத்தில் ரொம்ப மோசமான வியாதியாக கருதப்பட்டாலும் அவனை அரண்மனையில் வைத்திருந்தார்கள், அவனை வீட்டில் வைத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பார்த்தீங்களா, அங்கே நாகமானுடைய மனைவிக்கு அவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தா. ஒரு இஸ்ரவேலிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறு பெண், ஓகே, ஆனால் வைராக்கியமான ஒரு பெண். அவள் அங்கே வந்த உடனே என்ன பண்ணுறா, இந்த எஜமானினுடைய குஷ்டரோகத்தை பார்க்குறா. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, சேர்ந்து வாசிப்போம், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஹல்லேலூயா.
அந்த பெண்ணுடைய வைராக்கியம், அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அந்த பெண்ணுடைய அந்த குடும்பத்தின் மீது வைத்திருந்த அந்த ஒரு பற்று பரிவு வந்தது. சிறை பிடிக்கப்பட்டு வந்த பிள்ளை, அவள் திருப்பி போவான்ற நிச்சயம் கிடையாது. அவள் அந்த வார்த்தையை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எக்கேடோ கெட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம். ஆனால் தனக்கு தெரிந்த ஒரு உண்மையை, தனக்கு தெரிந்த ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்துல வெட்கப்படாமல் அவள் சொல்லுவதற்கு ஆண்டவர் அவளை அங்கே கொண்டு போயிருந்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் அவளை அங்கே கொண்டு போயிருந்தார். அவளை பற்றி அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு விவரமும் சொல்லப்படவே இல்லை. அவளை பாராட்டியிருப்பாங்க, கண்டிப்பாக அவளை உயர்த்தியிருப்பாங்க, ஒருவேளை திருப்பி கூட இஸ்ரவேல் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் அந்த நாகமானுக்கு அந்த இடத்துல ஒரு சமயமும் ஒரு தெய்வ செயலும் நேரிட்டது. ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையுடைய ஒரு வைராக்கியம். அவள் என்ன சொல்கிறாள்? என் ஆண்டவன், உரிமை பாராட்டுகிறாள். ஓகே, என் ஆண்டவன், அடிமையாக வந்தேன், இவங்கெல்லாம் சீரியர்கள், நான் இஸ்ரவேல், நான் யூத பெண், என்னன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் கணவர்னு கூட சொல்லியிருக்கலாம், உங்கள் ஆண்டவர் எஜமான்னு கூட சொல்லியிருக்கலாம். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். 100% கான்ஃபிடென்ஸ். நீக்கலாம், நீக்காமலும் போகலாம்னு சொல்லலை. ஒருவேளை நீக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலை, நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஷி வாஸ் வெரி கிளியர், வெரி ஷுவர். ஏன்? எலிசாவினுடைய வல்லமையை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தாள். அடுத்த வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னதென்று பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியா ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். இப்படி சொன்ன உடனே அந்த நியூஸ் அந்த நாகமானுக்கு போகுது. நாகமான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா குஷ்டரோகம் சுகமாகிறதுக்கு எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. யார்கிட்ட போகிறதுக்கும் அதை பற்றி அவர் வெட்கப்படலை. நான் ஒரு சீரியா ராஜாவினுடைய படைத்தளபதி, நான் இஸ்ரவேலில் இருக்க ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறதா, என்ன சொல்கிறா, அவ தலையை வெட்டுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதாங்க டிவைன் இன்டர்வென்ஷன். இதுதான் டிவைன் இன்டர்வென்ஷன். இதுதான் அந்த சமயம், சரியான வார்த்தை சரியான நபர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவருடைய அனுக்கிரகம் வருகிறது. நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். அதுக்கப்புறம் இவர் போகிறாரு, தீர்க்கதரிசி மூஞ்ச கூட பார்க்கல. அந்த மனுஷனை போயிட்டு 7 தரம் யோர்தானில் ஸ்நானம் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், சுகமாகணும்னு சொன்ன உடனே கோவம் வந்துடுது இவருக்கு. இவ்வளோ பராக்கிரமசாலியான என்னை பார்த்து இப்படியா சொன்னார், மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்னு. அப்போ பாருங்கள், கூட இருக்க வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, என் ஆண்டவர் ஏதாவது கொஞ்சம் பெரிய காரியம் சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பார்ல, நீங்கள் கொஞ்சம் செய்யுங்களேன்னு சொல்கிறாங்க கூட இருக்கவங்க. பாருங்கள், இதெல்லாம் தான் அந்த மோர் தேன் இன்சிடென்ட்ஸ். இயல்பாக நடக்க முடியாததை கர்த்தர் செய்து முடிக்கிறார். பார்த்தீங்களா, சிலரை வைத்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க கூட பேசாமல் இருந்திருக்கலாம். எதுக்கு நம்ம வம்பு சொல்லி கிள்ளி சுகமாக போனால் இவர் நம்மளுக்கு கழுத்தை வெட்டுவாரேன்னு. இல்லை, அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை தீர்க்கதரிசி பெருசாக ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் செய்வீங்க தானே, ஒரு சின்னதாக சொல்லியிருக்காட்டு செஞ்சு பார்ப்போமே, வந்துட்டோம் இவ்வளோ தூரம், எல்லாம் வந்துட்டோம் இவ்வளோ தூரம், தேர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டோம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே. உடனே இவர் கீழ்ப்படுகிறார். பாருங்கள், அந்த மகா பராக்கிரமசாலி கீழ்ப்படுகிறார். அவர் 7 தரம் ஸ்நானம் பண்ண உடனே குழந்தையின் மாம்சத்தை போல உடம்பு மாறுது. ஹல்லேலூயா. சுகம் கிடைச்சதா? அந்த பிள்ளை சொன்னது வீணா போச்சா? இல்லை. அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட யூத பெண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அதுக்கு என்ன யூத பெண்கள் தேடிட்டு போகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யூத பெண்களை போல இருக்கிற நபர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. ஏன் தெரியுமா? ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை சொல்லுவதற்கு, பரிந்துரைப்பதற்கு, நமக்கு நன்மை நினைப்பதற்கு, தேவனுடைய கிருபையை பெற்றுத்தருவதற்கு. அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கலாம். ஒருவேளை இது பொருளாதார இக்கட்டாக இருக்கலாம், சரீர சுகவீனமாக இருக்கலாம், மனபாலம் வேதனை துன்பமாக இருக்கலாம். சில நேரத்தில் அப்படி தானே, மனசு கஷ்டமாயிட்டா என்னெல்லாம் யோசிக்கிறோம், என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்னென்னா டயலாக சொல்லுவோம் இல்லைங்களா? எதுக்கு பிறந்தான்னு தெரில, பேசாமல் போய் சேர்ந்துடலாம் போல தோணுது. இல்லை, நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள பார்த்து நீ எங்கன்னா போய் தலைமுழுகு அப்படின்றது, இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வேண்டியது ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன்.
ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்வதற்கு ஒருத்தர் இருந்தால் போதும், கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி தருவார். அதுக்கு இந்த பிள்ளையுடைய வைராக்கியத்தை போல, இந்த பிள்ளையுடைய விசுவாசத்தை போல நமக்குள்ள ஒரு வைராக்கியமும் ஒரு விசுவாசமும் இருந்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 3 பேரை நமக்கு கற்றுக்கிட்டோம். 4வது 5வது சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி வந்து இருக்கணுன்ற அவசியம் இருக்கா? இல்லை. ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது, ஆபிரகாம் தன் சொந்த மகனை பலிபீடத்தில் வைத்தபோது ஆண்டவர் சத்தம் போட்டார், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இது சொன்ன உடனே சுற்றி முற்றி பார்க்குறாரு, சத்தம் கேட்குது. புதர்களிலே கொம்பை அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பார்க்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வராரு. அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாரு. அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ற வார்த்தைக்கு அர்த்தம், கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நம்ம விசுவாசத்தையும் நம்முடைய வைராக்கியத்தையும் நம்ம தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தினா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எதுவும் குறைவாக வைக்க மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். மோர் தேன் கோஇன்சிடென்ஸ், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். அந்த மோரியா மலையில் சமயமும் தெய்வ செயலும் நேரிட்டது. ஈசாக்கினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அதை வைத்து தான் கல்வாரி சிலுவையிலே நாம் பார்க்கிறோம், இயேசு தேவகுமாரன், மனுஷகுமாரனாக பலி கொடுக்கப்பட்டார். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த சிக்கி இருந்த ஆட்டுக்கு சமம் இந்த தேவகுமாரன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆத்தர் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய மகனை, ஒரே மகனை 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 100வது வயசுல பெற்றெடுத்த மகனை ஒரு கேள்வி கூட கேட்காம கட்டி பலிபீடத்தில் வைத்து கத்தியை ஓங்கினார். தெரியுங்களா? கத்தி ஓங்கினாரா? கத்தி மேலே கையை வச்சார். ஓங்கினா போட்டிருப்பார். நிறைய சண்டே ஸ்கூல் புக்கில் அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஆபிரகாம் கத்தியை ஓங்கவே இல்லைங்க, அவர் கையை வச்சாராம். ஆண்டவர் பேசிட்டார். ஆண்டவர் உடனே பேசிட்டார். அதை பார்த்தாராம் பரம தகப்பன். ஒரு ஆத்தர் எழுதுறாரு, பரம தகப்பன் அந்த ஆபிரகாமுடைய வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் பார்த்தாராம். பார்த்துட்டு, என் மகனை நான் கொடுக்கறதுக்கு என்ன தடை? நான் படைத்த ஒரு ஆபிரகாமுக்கு இவ்வளவு விசுவாச வைராக்கியம் இருந்தா, இத்தனை ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு என்னுடைய ஒரே குமாரனை நான் சிலுவைக்கு அனுப்புவது எனக்கு உகந்ததாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. மோர் தேன் கோஇன்சிடென்ஸ், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். கடைசியாக அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் கொடுத்த பையனை பற்றி என்னைக்காவது கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்துருக்குறீங்களா? நம்ம பிள்ளைகிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்போம்? இந்த பாரு, உனக்கு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்குறேன், நீ தான் சாப்பிடணும், மறைச்சி வச்சு சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காத, யார் கண்ணிலையும் காமிக்காத, பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். கண்டிப்பாக நம்ம பிள்ளையும் என்ன பண்ணும்? அதை எங்கெல்லாம் மறைக்க முடியுமோ மறைச்சி சாப்பிடும். இல்லை, அந்த பையன் அங்கே இருந்தான் பார்த்தீங்களா? மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். வேறு யார் கையிலையும் எதுவுமே இல்லை. அவனுக்கிட்ட மட்டும் அந்த அம்மா கொடுத்து அமைச்சிருந்தாங்க ஒரு தரிசனத்தோட. அதை ஆண்டவர் கையிலே வாங்கினார், ஆசீர்வதித்தார். 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர், பெரியவங்க புருஷர்னா 18 வயசு 21 வயசுக்கு மேலே, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பேரை தெரியாது, எல்லாம் சாப்பிட்டாங்க. எத்தனை கூட மிச்சம் எடுத்தாங்க? 12 கூட மிச்சம் எடுத்தாங்க. மோர் தேன் கோஇன்சிடென்ஸ், சமயமும் தெய்வ செயலும் நேரிட வேண்டும். அவ்வளோதான். அருமையான தெய்வஜனமே, நிறைய நேரத்தில் நம்ம கையில் இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுக்கும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மை, நிறைவு, செழிப்பு வந்து சேரும்.
ஒரு நாளும் ஒரு குறைவு இருக்காது நமக்கு, ஒரு நாளும் ஒரு குறைவு இருக்காது. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பைபிளில் நீ தேடி கண்டுபிடிங்க. ஓகே, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லணும், பாஸ்டர் இந்த விஷயம் இருக்குது பாருங்கள் பைபிளில், மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். இது பாருங்கள், இந்த இன்சிடென்ட் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து நான் இதே பிரசங்கத்தை வேற எங்கேயா பிரசங்கம் பண்ணும்போது அதை சேர்த்து பிரசங்கம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா? ஆமீன். நான் பேசும்போதே சில நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் சிலது. மெசேஜ் பண்ணுங்க, பாஸ்டர் இங்கே இருக்கு பாருங்கள், இது கூட அப்படித்தான் நீங்கள் சொன்ன மாதிரி. த மோர் தேன் இன்சிடென்ட்ஸ். ஆமீன். அப்படியே தலைகளை தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி, எது கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ, எது நடந்ததோ நடக்கவில்லையோ, எதில் ஆண்டவர் இடைப்பட்டாரோ இல்லையோ, ஒரு விஷயத்தில் ஆண்டவர் இடைப்படுவதற்கு அவர் கொஞ்சமும் தயங்கலை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டின தயவு கிருபை. தகுதி இல்லாத என் மீது அவர் பாராட்டின தயவு கிருபை, இரக்கம், மனதிற்கும் அன்பு. கமல் வர்ஷிப் நடத்தும்போது சொன்னா, இரக்கம், தயவு, கிருபை, மனதிற்கும் அன்பு. மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். ஆண்டவர் இப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது, என்னென்னா நடந்திருக்கும். மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். தடுக்க வேண்டியதை தடுத்தாரு, நடக்க வேண்டியதை நடத்தினாரு, உதவி செய்ய வேண்டியதை உதவி செஞ்சாரு, தூக்கினார், ஹல்லேலூயா, உயர்த்தினார். உயர்வுகள் வந்தது, செழிப்பு வந்தது. நம்மை பற்றி பரிந்துரைக்க சிலரை கர்த்தர் ஏற்படுத்தினார். நமக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வதற்கு சிலரை ஏற்படுத்தினார். அவளுக்காக நன்றி சொல்லுங்க, அவளுக்காக நன்றி சொல்லுங்க. உயிரோடு இருந்தால் நன்றி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்க. இல்லைனா அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவங்கெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் உதவி செஞ்சாங்க, இவங்கெல்லாம் என்னை தூக்கி கொடுத்தாங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்தாங்க, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கொடுத்தாங்க. மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். அவங்க செய்யணுன்ற அவசியமே இல்லையே, எதுக்காக செஞ்சாங்க? மோர் தேன் கோஇன்சிடென்ஸ். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சின்ன உதவியோ பெரிய உதவியோ காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிது. ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, திருப்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அர்பனாக்களை ஏற்படுத்துங்க, நிறைய அர்பனாக்களை ஏற்படுத்துங்க சுவாமி. ஃப்ரம் டைம் டு டைம் ஐ நீட் டு ஹேவ் அர்பனாஸ் இன் மை லைஃப். கப் பேரர்ஸ். ஆண்டவரே, பானபாத்திரக்காரர்களை எழுப்புங்கப்பா. என்னை ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள், என்னை பரிந்துரைக்கக்கூடியவர்கள். மூன்றாவது, அந்த வைராக்கியம் உள்ள, விசுவாசம் உள்ள, வல்லமையான ஒரு மகள், யூத மகள், ஒரு சிறு பெண், அடிமையாய் போனவள் தான். ஆனால் அவளாலே நாகமானுக்கு சுகம் கிடைத்தது. அவளுடைய வைராக்கியம், அவளுடைய விசுவாசம். ஷீ லெட் ஹிம் டு தட் ரைட் பர்சன். கரெக்டான ஆள்கிட்ட வழி நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் தேவை. அருமையான தேவஜனமே, ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்படி நடத்துங்க ஆண்டவர், என்ன அப்படி நடத்துங்க, என் வாழ்க்கையை செழிக்க பண்ணுங்க, இழந்து போனதெல்லாம் நான் திரும்ப உதவி பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாமே அற்புதமாக அதிசயமாக நடக்கட்டும், வல்லமையாக நடக்கட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இப்பொழுது சூரி நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். நம்முடைய மிஷினரி சூரி தம்பி நம்மோடு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஜெருவை வந்து WCCயில் சுவாலஜி குரூப்பில் சேர்க்கிறதற்கான கிருபையை நம்முடைய மிஷினரி குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அவங்க சென்னையில் இருக்கிறது ரொம்ப மனசுக்கு சமாதானமாக இருக்குது. ஸோ சூரியை மனப்பூர்வமாய் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இந்த சபையிலேயே பிறந்து வளர்ந்த இன்னைக்கு மிஷினரியாக இருக்கிற அன்பு மகன், நல்ல வல்லமையான ஒரு ஊழியம், தியாகமான ஒரு ஊழியம், ஒரு வைராக்கியமான ஒரு மகன். ஆண்டவர் இந்த மகனை ஆசீர்வதிக்கட்டும். சூரி சில வார்த்தைகளை பேசும்படி கேட்கிறேன். ஜெபிக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நேரம் வந்திருக்கும்போது உங்ககிட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். அதாவது மெர்சி ஹோம் எஸ்தர் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமில் இருக்கிற குக்கு, அந்த ஃபேமிலிக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அதற்காக ஜெபிக்க கேட்டிருந்தோம். அவங்களுக்கு இப்போ வந்து 4வது மாதம். அல்லேலூயா, பெரிய மிராக்கிள். 10 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபித்தோம். அது ஜெபத்தோடு அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ உதவிக்காக அவங்களையும் ஒரு 4 சிட்டிங் கைனகாலஜிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக டாக்டர் அங்கே மிஷன் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனோம். சென்னையில் இருந்த டாக்டர் அவங்க விட்டுட்டு அங்கே ஜார்க்கண்டில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஸோ அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு 4 சிட்டிங் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். மாத்திரைகள் வந்து அங்கே கிடைக்கல, மறுபடியும் சென்னையில் அனுப்பி எங்கள் அக்கா தான் அந்த மாத்திரைகள்லாம் வந்து கொரியரில் வச்சு அனுப்புனாங்க. இது எல்லா காரியம் செஞ்சோம், ஆனால் வந்து எதுவும் நடக்கலை, ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரேயரோடு விட்டுட்டோம். அவங்களும் ஒரு மாதிரி சோர்வாக இருந்தாங்க.
ஆனால் தொடர்ந்து ஜெபத்தில் வச்சிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க வந்து ஆண்டவரை துதித்து ஆலயத்தில் சாட்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு உண்மையாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விபிஎஸ் ஊழியம் இன்னமும் நடந்துட்டுருக்கு. இப்போ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆகஸ்ட் வரைக்கும் அந்த விபிஎஸ் ஊழியம் நடந்துகிட்ருக்கோம். ஏன்னா பிள்ளைகள் வந்து கிராமத்தில் உள்ள பிள்ளைகள், அதனால் எப்பவும் அவைலபிள். அதனால் இந்த ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் இந்த விபிஎஸ் புக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். மிஷன் சப்சிடி மாதிரி ஃப்ரீயாக கொடுப்போம். ஆனால் ஒரு 10,000 புக்கு பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு 5,000 படிக்கிற பிள்ளைகளுக்கு, 5,000 படிக்க தெரியாத பிள்ளைகளுக்கு, கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு. இந்த 5,000 வந்து மிஷன் சப்சிடி மூலமாக வருது. அது முடிஞ்சிருச்சு, 5,000 முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் வேணும்னு கேட்டாங்க. அப்போது வந்து நாங்கள் சர்ச்சிட்ட சொன்னோம், நீங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்க முடியும், நம்ம சபையை நாம் வந்து பழக்கணும். ஸோ உங்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னும்போது தே ஸ்டார்டட். ஏன்னா அந்த விபிஎஸ் நடத்தணுன்ற அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்க வந்து பணம் பிரித்து அவங்க வந்து வாங்க இப்போ முயற்சி எடுத்திருக்கேன். 3 சென்டரில் இருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுத்து வாங்க ரெடி அப்படின்ட்டு முன் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இண்டிஜினஸ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து இங்கேருந்து ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த இதில் ஆண்டவர் உதவி செய்தார். இதை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். விபிஎஸ் ட்ரைனிங் வந்து ஃபுல்லாக இண்டிஜினஸ். ஒரு ட்ரைனிங்கில் நாங்கள் எந்த எக்ஸ்பென்சஸும் கொடுக்க மாட்டோம். சில்ட்ரன் கேம்ப் இப்போ அக்டோபர் நவம்பரில் நடக்கும். அதுவும் ஃபுல்லாக இண்டிஜினஸ் ஆண்டோட சுத்த கிருபையில். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதுவும் ஃபுல்லாக இண்டிஜினஸ். 2 நாள் வருவாங்க, அவங்க அரிசி கொண்டு வருவாங்க. எங்கே கூடுறோமோ அந்த சர்ச்சு வந்து அவங்களுக்கு சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நாங்கள் தருவோம். மற்றபடி அவங்க உணவு இது செலவு எல்லாமே அந்த சபை பார்த்துக்கணும். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் ஒரு விபிஎஸ்ல வந்து ப்ரோக்ராமில் வந்து 2,300 காணிக்கை வந்திருக்கு. அல்லேலூயா. ஸோ நவ் தே ஸ்டார்டட் கிவிங். நல்லா ஜெபித்து கொள்ளுங்க. நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வேணும். இதுதான் வந்து, ஏன்னா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்க. அவங்கள வந்து அடுத்தது சபை மூப்பராவோ இல்லை வேற ஒரு ஊழியத்துக்கு வேலைக்கு எங்கேயாவது போயிடுறாங்க. இப்போது அதில் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க வந்து ரொம்ப நீண்ட காலமாக நடத்தணும். ஒரு 10 வருஷமாவது ஒரே சண்டே ஸ்கூல் டீச்சர் இருந்தால் தான் அந்த சபையில் ஒரு பெரிய இது வரும். ஸோ அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்போ வரைக்கும் வந்து 200க்கு மேலே சண்டே ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. காணிக்கை தராங்க சண்டே ஸ்கூல் மூலமாக, காணிக்கை ரிஜிஸ்டர் மூலமாக வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. இப்போ ஆரம்பிக்கிறோம், மறுபடியும் அவங்க விட்டுடுறாங்க. அப்படி இருக்குது. ஸோ இதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபிக்கிற, அப்புறம் கொடுத்து உதவி செய்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஜெரு விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருச்சு. அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறாங்க. ஸோ அவளுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. வந்துட்டு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெய்லி இது பண்ண முடியாது. அதனால் அவள் அங்கே தங்கி இருந்து படிக்கிற அவளும் சொன்னான். அதுக்காக அங்கே விட்டுருக்கோம். ஒரு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சண்டேவும் 3rd சண்டேவும் இங்கே வருவான். ஸோ அதுக்காக ஜெபித்துக்கொள்ளும். தேங்க்யூ சுரேஷ். கண்டிப்பாக பின்னால் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம், தாங்குகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லைன் மிஷனரிஸ், இராணுவ வீரர்களை போல எல்லையில் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்க. இது வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் உங்களை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஊழியங்கள் நிமித்தம் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். May the good Lord continue to bless you. We'll have first Reshan. Reshan, come and perform for us. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய்.
ஆனந்த சுந்தரமிகுந்த சமுதரானந்த சுந்தரமிகுந்த சமுதரானந்த இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க நின்றிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். இங்கே நிறைய பேருக்கு அவங்களோட அப்பா கூட இருக்கிற பாக்கியம் இருக்குது, ஒரு சில பேருக்கு அது இல்லை. நிறைய பேருக்கு பிள்ளைகள் கூட இருக்க பாக்கியம் இருக்குது, ஒரு சில பேருக்கு அது இல்லை. ஆனால் அனைவர் சார்பாக அப்பாங்கிற அந்த ஒரு பொறுப்புக்கு நம்ம இன்னைக்கு நம்ம அன்பு மரியாதையும் செலுத்த போகிறோம். ஸோ எல்லாருடைய சார்பாகவும் அவங்க பிள்ளைங்க இது அவங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் யோசித்து எழுதினேன். ஸோ அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன். என்னுடைய அன்பு தந்தை அவர்களுக்கு, முடிவில்லாத உங்கள் அன்பு வழிநடத்துதல், நீங்கள் சுமக்கும் சுமைகள் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலும் அது இன்றியமையாம இருந்தது. இப்போ உங்களுடைய பலன், உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அர்ப்பணம், இவை அனைத்தையும் நான் நினைவு கொள்கிறேன். இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேனோ அதற்கெல்லாம் உங்களுடைய அர்ப்பணமும் உங்கள் சாக்ரிஃபைஸ் அதுக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் செய்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்பா என்று உங்களை அழைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஒரு நாள் என்னுடைய கைகளை தேவன் பலப்படுத்தினார் என்றால் நான் உங்களுக்கு நிச்சயம் எதிர்பார்ப்பதை விட மேலாக செய்வேன். அப்பா என்று கூப்பிடுகிற அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் உங்களுக்கு பிறந்ததுனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அல்ல. என் பக்கத்துல என் கூட நீங்க எப்பொழுதும் இருக்கிறீங்க, அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுடைய வழி நடத்துதல்னால நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன். ஒரு சில சமயங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் வந்திருந்தாலும் வழி மறைந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய கைகளிலே என்னை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபித்து என்னை நடத்தியிருக்கிறீங்க. அதற்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். அதனால் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சகலவித நன்மைகள் நிரம்பி உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதே போல் அப்பா கூட இல்லாத நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு அவங்க இந்த உயிரோடு இல்லை, ஒரு சில பேருக்கு அவங்க ஒருவேளை கைவிட்டிருக்கலாம். ஒரு சில பேர் எனக்கு தெரியும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க அப்பா கைவிட்டிருக்காங்க. ஆனாலும் அப்பா அப்பா தான். தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் இனி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர்களுடைய சொந்த யுத்தங்களை அவங்க போராடி அவங்க முன்னுக்கு வராங்க. அதனால 1000 தான் இருந்தாலும் அப்பா அப்பா தான். ஸோ அவங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுக்க யாரும் இல்லாமல் அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்படி அவங்களும் ஒரு சில வேலைகளில் குழந்தைகளாக இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட தகப்பனை கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நன்றி என்று சொல்லுவோம். அந்த தகப்பனுடைய தியாகம், அர்ப்பணம், அதுக்கு நன்றி என்று சொல்லுவோம். அந்த தகப்பனுடைய ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுக்க வேண்டும். தேவன் நீடித்து கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார், நன்றி என்று சொல்லுவோம். ஒருவேளை அப்பா கூட இல்லைன்னா அப்பாவோட வாழ்க்கைக்கு நன்றி என்று சொல்லுவோம்.
அந்த ஜீவனை கொடுத்தவர், அந்த ஜீவன் மூலமாக உங்களை பெற்றெடுத்தவர் கர்த்தர், உங்களை ஜெனிப்பித்தவர் கர்த்தர். கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோம். இனி வருகிற நாட்களிலே அவங்க எதிர்பார்த்தபடி நம்ம வாழணும், அவங்க ஆசைப்படுறபடி வாழணும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும், அவங்கள பெருமைப்படுத்தணும். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் எங்களுக்கு அர்ப்பணாவை பிள்ளையாய் 5 வருடத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. பிறகு நாங்கள் ஊழியத்துக்கு வந்த பிறகு அநேக பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளாய் கொடுத்தாரு. அந்த பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளாகத்தான் பார்த்துருக்குறோம், பிள்ளைகளாக தான் வளர்த்துருக்குறோம். அந்த பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு அர்ப்பணா ஒரு நாளும் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதே இல்லை. அவங்களோட கூட தான் இருப்பாள், கூட தான் வளருவா, கூடவே அவங்களோட இருப்பாள், ஊழியம் செய்வாள். இன்றைக்கி அவளை பற்றி நாங்கள் பெருமைப்படுகிற ஒரே மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, இன்றைக்கி சர்வதேச அளவில் கர்த்தர் அவளை ஊழியத்தில் வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கொடுக்கப்பட்ட அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, இன்றைக்கி அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு அவள் ட்ரெயின் ஸ்டேஷன் போனாலும் சரி, பஸ்ஸுக்கு போனாலும் சரி, இல்லை ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, அந்த காட்சி உண்மையாகவே எங்களுக்கு கண்ணில் தண்ணி கொண்டு வரும். கர்த்தர் அவளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மற்ற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறேன். நீங்களும் எங்கள் மீது அதிகமாக அன்பு பாராட்டி எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தாய் தகப்பன் தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்காங்க. உங்களை நான் இன்னைக்கு அதிகமாக நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ராஷ்மி தாய் தகப்பன் அந்நிய தேசத்தில் இருக்காங்க. பெசலிகா, ஆர்த்தி அவங்க இதே தமிழ்நாட்டில் தூரத்தில் இருக்கிறாங்க. ஸ்டீவுடைய பெற்றோர் திருநெல்வேலியில் இருக்காங்க. ஜாஃப்லினுடைய பெற்றோர் திருநெல்வேலியில் இருக்காங்க. கதிர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை, ஆனாலும் கதிருடைய தாய் தகப்பனோடு இப்போ கதிர் ஊரில் போயிருக்காரு. முகிலன் பாண்டிச்சேரியில் வந்திருக்கும் போது அவங்க பெற்றோர் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. நீங்கள்லாம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த கவலையும் படாதீங்க. ஏன்னா நாங்கள் இருக்கோம், நாங்கள் தாயும் தகப்பனுமா உங்களுக்கு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்கள் செய்வோம், உங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஒரு நாள் நீங்கள் தனிமையாக இருக்க நாங்கள் விட மாட்டோம். உங்களுக்கும் மனசில் என்ன இருந்தாலும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அன்பு பராமரிப்பு எப்பொழுதும் உங்களோடு இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. எல்லா தகப்பனமாருடைய சார்பாக எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். வர்ஷிப் டீம் முன்னால் என் இயலாமையிலே என்ற அந்த பாட்டை பாடுறதுக்கு ஐ ரிக்வெஸ்ட் தி வர்ஷிப் டீம் டு கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், இந்நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கையும்
இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன், உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றேன். கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றேன். அப்பா அப்பா மகன் நான், அப்பா அப்பா மகன் நான். உம்மை வெறுத்து நான் இங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா அப்பா மகன் நான், அப்பா அப்பா மகன் நான். கண்ணின் மணிதாரே அப்பா நான், கண்ணின் மணிதாரே அப்பா. கண்ணின் மணிதானே அப்பா நான், கண்ணின் மணிதானே அப்பா. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், நம்முடைய அன்பு மிஷனரி குடும்பத்தோடும், தூரத்திற்கிற பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.